ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு மாம்ஸ் டைரி. இன்றைக்கி இந்த மணி பிளான்ட் செடிலாம் நிறைய இருந்துச்சு. சரி, அதை கொஞ்சம் கட்டிங்ஸ்லாம் எடுத்து க்ரோ பேக்கில் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கும் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோங்க. இதுக்கு 2 ஏற்கனவே கொஞ்சம் மண் எடுத்து வச்சுருந்தோம். சரின்னு அதெல்லாம் எடுத்து இந்த க்ரோ பேகு சின்னது தாங்க வாங்கியிருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு அதில் மண்ணெல்லாம் எடுத்து அன்றைக்கி லீவுன்னு சொல்லி வீட்டில் இருந்தாங்களா, சரி அவங்களே வச்சு கொடுத்தாங்க. சரின்னு எல்லாத்தையும் அவங்களே வைக்க சொல்லியாச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதிலெல்லாம் ஒவ்வொரு கவர்லேயும் மண்ணை நிரப்பிட்டு மண் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. இங்கெல்லாம் 2 நாள் மழையாக இருந்துச்சு. அதனால் மண் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் பொலன்னு வைக்கணும்னு சொன்னாங்க மண்ணை. சரின்னு இந்த மண்ணை கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் வேறு இடத்துல கொஞ்சம் மண் இருந்துச்சு, அங்கே ஷீட் போட்ட இடத்துல அந்த மண்ணையும் கொஞ்சம் எடுத்து அதுக்கப்புறம் வச்சு, அப்புறம் இந்த மணி பிளான்ட் கொடி நிறைய ஓடி இருந்தது. அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே கிராஸாக கட் பண்ணிவிட்டு அந்த க்ரோ பேக்கில் ஃபுல்லாக மண்ணை நிரப்பிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் மண்ணை நிரப்பி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மணி பிளான்ட் கொடியெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு இலை இல்லை 2 இலை வர மாதிரி தாங்க சின்னதாக கட் பண்ணி சரின்னு ஒவ்வொரு க்ரோ பேக்லேயும் வச்சாச்சு. வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா திரும்ப கொஞ்சம் அதில் மண் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஈரம் இல்லாமல் கொஞ்சம் காஞ்ச மண்ணெல்லாம் அதில் போடணும்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி வச்சாச்சு அப்படியே. சரின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் ஈர மண் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் உலர்ந்த மண்ணாக எடுத்து அதில் கொஞ்சம் எல்லாத்துலேயும் போட்டு எல்லா இதுலேயுமே போட்டுட்டு கொஞ்சம் வரிசையாக வச்சாச்சு. அதில் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த செடியெல்லாம் அதில் நட்டுட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இது மணி பிளான்ட் ஆனால் நிறைய ஈஸியாக வளரக்கூடியது தான். அதனால தான் சரி நம்மளே வச்சிடலான்னு சொல்லிவிட்டு இதுக்கு நான் இந்த கார்டனிங்க்கு யூஸ் பண்ணுறாங்கள அந்த மாதிரி எந்த திங்ஸுமே கிடையாது. கொல்லையில் உள்ள மண்ணையும் அப்படியே எடுத்து க்ரோ பேக்கில் வச்சு அப்படியே வச்சுருக்கேன். சரி எப்படி வளருதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா இந்த வீடியோ 2 நாள் கழிச்சு தான் போடுறேன். அதுக்குள்ளேயே அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இதில் வச்சுருப்பேன் பாருங்கள், அதுலேயே ஒரு செடியில் இலை வந்துடுச்சு. அவ்வளோ சீக்கிரமாக வளரக்கூடியது தான் இந்த மணி பிளான்ட்டு. அதனால் சரின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. சரி, அது எங்கள் வீட்டில் கொஞ்சம் மாடிப்படியிலையும் கொஞ்சம் வைக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் இன்னும் எடுத்து வைக்கல. இது மாதிரி அடுத்தது நான் வீடியோ போடும்போது அது மாதிரி வச்சு உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். இது இப்போ தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இதுலேயே சரி அடுத்தது மல்லிகை முல்லை செடியும் வைக்கலான் இருக்கேன். இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு மல்லிகை செடி முல்லை செடியும் கிளையை கட் பண்ணி வச்சு பார்ப்போம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்ப்போன்னு நினச்சிட்ருக்கேன். அது அடுத்தடுத்தது இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். சரின்ட்டு இதோ இருக்குது பாருங்கள் மண். இந்த மண்ணை கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டுக்கிட்டாங்க, ஈரமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்து வச்சிட்ருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த க்ரோ பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறமா செடியை நட்டுடலான்னு சொல்லிவிட்டு அந்த கொடியை எங்கே ஏற்றி விடுறதுனே தெரியல. எல்லாம் கீழேயே படர்ந்துருக்கு எங்கள் வீட்டில். சரி, அதை கட் பண்ணி இதை மாதிரி வச்சு வேறு இடத்துலையும் வேணாலும் வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இதில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கு. சரி, 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் 2-3 கொடுத்துட்டு வீட்டுக்கும் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த க்ரோ பேக் வாங்கிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் நல்லா வந்துருந்துச்சு. கரெக்டாக எண்ணிக்கையெல்லாம் கரெக்டாக இருந்தது. ஒரு பேக் நல்லாலே அதுக்கு ஒரு நோட்டீஸ் வச்சு அடுக்கி வச்சுருந்தாங்க. பாக்கி எல்லாம்னு பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்டை பிரித்தா எல்லாம் கலாம்லான்னு அடுக்கி இருந்துச்சு. ஆனால் எண்ணிக்கையெல்லாம் எல்லாமே நல்லா கரெக்டாக தான் இருந்தது. அதில் போட்டிருந்தது தான் இருந்துச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இதிலெல்லாம் செடி வச்சாச்சு. இன்னொரு குரோட்டன்ஸ் ஒன்று இருக்குது, அதையும் இதில் வைக்கணுன்னு. ஆனால் எப்படி வரும்னு தெரியல, அதுக்கு பேரும் என்னன்னு தெரியல. நான் அப்புறமா அதை அடுத்த வீடியோவில் அந்த செடியை காமிக்கிறேன், தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் வேறு கருவேப்பிலை செடியும் அது மாதிரி தொட்டியில் இந்த மண்ணெல்லாம் கொட்டிட்டு இந்த தொட்டியில் கருவேப்பிலை செடியும் ஒன்று வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் தொட்டிலேயே இந்த பொன்னாங்கண்ணி கீரை, பசலைக்கீரை எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் பிரண்டையும் ஆனால் படுறதுக்கு சரியான இடம் இல்லாமல்
அப்படியே ஒரு முல்லைச்செடி பக்கத்துலேயே முல்லைச்செடி மேலேயே ஏற்றி விட்ருக்கோம். இதை மாதிரி தான் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு க்ரோ பேக்லேயும் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தெளித்து வச்சாச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல இலை ஒரு 2 நாள்லேயே இலை வர ஆரம்பிச்சிடுச்சு. இவ்வளோ ஈஸியாக வளர்க்கலாம் மணி பிளான்ட்டு. சரி, எல்லா இடத்துலையும் வைக்கலாம், வீட்டுக்குள்ளேயும் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. சரின்னு எடுத்து வச்சாச்சுங்க. மணி பிளான்ட் காலையில் எழுந்திரிச்சோடனே வாசல்லே தான் இருக்கா. அதில் தண்ணி தெளித்து விட்டோன்னா அந்த தண்ணிக்கும் அந்த இலையில படுறதுக்கும் நல்லா பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. சரின்னு நிறைய இடத்துல வைப்போன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. ஆனால் மாடியிலையும் கொண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. யாராவது கேட்டாலும் அவங்களுக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கு. இன்னும் க்ரோ பேக்லாம் வாங்கினது இருக்குது. சரி, வேறு செடிகளை இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வேர் விடுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளையாக கட் பண்ணி முல்லை செடி, மல்லிகை செடி, மல்லிகையிலேயே 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. சரி, அதையும் கட் பண்ணி வேர் விடுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையும் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். வேறு ஏதாவது செடி வேணாலும் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். சரி, இதில் சின்ன சின்ன கேரி பேக்காக இருக்குது, க்ரோ பேக்காக இருக்கா, அதனால் வாட்டர் பாட்டில்லையே தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், அதுலேயே ஊற்றியாச்சு இதுக்கு. வேறு என்னென்ன செடி வைக்கலான்னு இன்னொரு குரோட்டன்ஸ் ஒன்று இருக்குது. அதை சும்மா இப்படி தரையில் நட்டு வச்சுருக்கேன். அது உங்களுக்கு அதுவும் தானாக மண்ணிலேயே வளர ஆரம்பிச்சிடுச்சு. அது இந்த மாதிரி வைக்கல. இது மணி பிளான்ட்டு தான் சின்னதாக இருக்கா, அதனால் இதில் வச்சுருக்கலான்னு வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாம்ஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதோ இந்த ஃபஸ்ட்டு செடி தான் பாருங்கள், ஒரு இலை வந்துருச்சு வச்சு 2 நாள்லேயே. நல்லா இதோ இருக்குது பாருங்கள், இதில் தான் நல்லா வந்துருச்சு, நல்லா வளர்ந்துருக்கு. சரி, ஒவ்வொன்றா இனிமேல் தான் அதிலலாம் ஒன்று வேறு செடிங்கள்லாம் வச்சு இது மாதிரி வருதான்னு பார்ப்போன்னு நினச்சிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாம்ஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.